வணக்கம் நண்பர்களே. ப்ரீகர்சர் PRECURSOR ப்ரீகர்சர் நாம் ஒன் டூ ஆர் திங்ஸ் தட் ப்ரெசீட்ஸ் முந்தையர் அல்லது முந்தியது பர்சன் ஆர் திங் ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லைன்னா விஷயமா இருக்கலாம். A predecessor முன்னோடி முன் வருபவர். A precursor is something that happens before something else. A precursor comes before another of same kind. அதே மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு முன்னோடியாக இருக்கும். ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க இன்னைக்கு, அதோட முன்னோடி 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க. Precursor leads to invention, leads to innovation, discovery, revolution. இன்னைக்கு ஒரு புரட்சி நடந்திருக்கும், 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அதுக்கு சம்மந்தம் இருக்கும். அதோ இந்த புரட்சியோட அடிப்படை அந்த நிகழ்வு தான். Precursors leads to revolution. ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், those events were the precursors to revolution. அந்த நிகழ்வு தான் இந்த புரட்சிக்கு ஒரு முன்னோடி. A precursor symptom is an early warning sign of a disease. ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய்க்குன்னு ஒரு முக்கிய ஒரு சிம்டம்லாம் இருக்கும், அது முன்னாடியே வந்துடும். அதுதான் முந்தைய அல்லது முந்தியது ஒரு விஷயம். The chewing of a tobacco, precursor of chewing gum. முன்னாடிலாம் புகையிலை போட்டு மென்னுட்டு இருப்பாங்க, இப்போ அந்த chewing gum பபுள் கம் போட்டு மென்னுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அதோட முன்னாடி இந்த புகையிலை தான் முன்னோடி புகையிலை. MLK was the precursor of the political emancipation of the Europe people. ஐரோப்பா மக்களினுடைய அரசியல் விடுதலைக்கு முன்னோடி MLK, மார்ட்டின் லூதர் கிங். கடல்ல ஒரு புயல் வரும், அந்த கடல்ல புயல் வர்றதுக்கு முன்னாடி கடல் அமைதியா இருக்கும், குறைவான காற்றழுத்த மண்டலம் பாங்க. Precursor to a storm is low pressure system developing over the sea. கடல் பார்க்க மேல அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் புயல் வருதும்பாங்க. அதுதான் ஒரு சிம்டம், ப்ரீகர்சர் சிம்டம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.